பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேல பார்வதியோட என்ட்ரி இருக்குமா இல்லையா? அதுதான் இப்போதைக்கு ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்து வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேல கலந்துக்கிறதுக்காக எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் இன்னைக்கு ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க லைவ்ல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேத்து நடந்தது. இன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சனிக்கிழமை எபிசோடுக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த சனிக்கிழமை இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிக் பாஸ் சீசன் 9 கலந்துக்கிட்டு வெளியேறின போட்டியாளர் இருக்காங்கல்ல, அவங்கள்ல ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. பெஸ்ட் குக் ஆஃப் த சீசன், பெஸ்ட் சிங்கர் ஆஃப் த சீசன், பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த சீசன் சொல்லி ஒரு கேட்டகரியில ஒருத்தவங்க அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்குதாம். அதே மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட டான்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஷூட் பண்ணிட்டு கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டிங்கை நாளைக்கு தான் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டாங்கல்ல, அப்படி அவங்க வெளில வந்திருக்கும் போது அவங்க ஆடியன்ஸ்க்கு பக்கத்துல சைட்ல உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்காரக்கூடிய போட்டியாளர்கள்ல கமருதீன் அப்புறம் பார்வதி இவங்க 2 பேருமே அங்க வந்து உட்காருவாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிருக்கக்கூடிய பார்வதி அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருக்குமே விஜய் டிவி அப்புறம் பிக் பாஸ் தரப்புல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குதாம். அந்த ஒரு அழைப்பை கமருதீன் மட்டும் ஏத்துக்கிட்டு பார்வதி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வெளிவந்திருக்கு. அது மூலியமா கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேல கமருதீனோட என்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படி வரும்போது அவர் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸை ஹக் பண்ணி பயங்கரமா சந்தோஷப்படுறது, அதே மாதிரி சேது சார் கிட்ட அவர் ஸ்டேஜ்ல வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போறாரு, இது மாதிரி பல எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில கமுதின் வராருன்னா அப்ப பார்வதி வருவாங்களா அப்படின்னு மாதிரி ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல தான் பார்வதி ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருக்குதான். அவங்க விஜய் டிவி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை வந்து நிராகரிச்சிருதாவும், அதனால பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேல பார்வதி வர்றது 90% சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை அந்த 10% அவங்க அந்த 90 நாட்கள் போட்ட உழைப்பு வீண் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி ஒருவேளை பார்வதியும் கமருதீனும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேவுக்கு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா டைட்டில் வினரை தாண்டி ரன்னர் அப்பை தாண்டி இவங்க 2 பேரோட டாக்ஸ் தான், இவங்களோட ரீஎன்ட்ரியை பத்தியான விஷயங்கள் தான் அதிகமா இடம்பெறும். அது மூலயமா இந்த ஷோவுக்கு கிராண்ட் ஃபினாலே சமயத்திலையும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஹைப் கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு. அப்படி பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருமே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கான அந்த பயண வீடியோ அப்படிங்கிறது போட்டு காமிக்கப்படலை. எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அவங்க எவிக்ட் ஆக போகும்போதும் நேத்தி ஃபைனலிஸ்ட் 4 பேருக்கும் அவங்களோட பயண வீடியோக்கான தொகுப்பை போட்டு காமிச்சிருக்காங்க. அதை மிஸ் பண்ணது பார்வதி கமருதீன் தான். ஒருவேளை கமருதீன் வந்தாலும் வராட்டியும் பார்வதியோட என்ட்ரிக்காக தான் எக்கச்சக்கமான பிக் பாஸ் ஃபேன்ஸ் இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வர்ற பட்சத்துல அவங்க விஜய் சேதுபதி கிட்ட எப்படி அணுக போறாங்க, அவங்க பண்ணிட்டு தப்பை ரியலைஸ் பண்ணி சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை விஜய் டிவி அப்புறம் பிக் பாஸ் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை ஏத்துக்கிட்டு பார்வதி வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல அவங்க வராத வரைக்கும் கரெக்டா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.